ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜோஷ்வா எம்ஐபால்காக படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, படம் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிற ஒரு ஆக்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்ம வருண் அவர்கள் சூப்பராக கொடுத்துருக்காரு. நம்ம ஜிவிஎம் உடைய இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 படங்கள் வந்து அவருடைய டச் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் திருப்பி அவருடைய பழைய டச், அந்த லவ் வித் ஆக்ஷன் எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், இவர் வந்து இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் உண்மையும் சொல்லிடுறாரு. ஸோ அவங்க பிரிஞ்சு யூஎஸ்ஏ போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க நம்ம கான்ட்ராக்ட் கில்லராக இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை, ஸோ நம்ம இனிமேல் இந்த யாரையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு மனது மாதிரி ஒரு பாடி கார்டாக மாறுறாரு. ஸோ கடைசியில் அவங்க லவ்வருக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பாடி கார்டாக போகிறாரு. ஸோ அங்கே போய் என்ன நடந்துச்சு, அவங்கள காப்பாற்றினாங்களா, அவர் லவ்வர் சொன்னாரா, அவங்க லவ் என்னாச்சு அப்படின்றதான் ஃபுல் படம். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா டிடி அவர்கள், தென் நம்ம கிருஷ்ணா அவர்கள், இவங்கெல்லாம் சூப்பராக அவங்கவுங்க ரோலை செம்மையாக பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் முக்கியமாக கார்த்திக் அவர்கள் மியூசிக்கில் வச்சு செஞ்சுட்டாரு. செம்மையாக மியூசிக், செம்ம பாட்டு எல்லாமே வேறு மாதிரி ஒரு வைப்பு கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது படம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆக்டிங்கில் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் அங்கங்கே ஒரு பயம் இருக்கும். ஸோ அது அவங்க ஃபேஸில் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி படம் முழுக்க சூப்பராக செம்மையாக 2 பேருமே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர்ஸும் மற்ற ஆக்டர்ஸும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவிஎம்எஸ் பேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இல்லைனாலும் ஓகேப்பா, சூப்பரான ஒரு டைமிங்க்கு வந்த ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு வித் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.